வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் காணவிருப்பது உதகை சிறப்பு செய்தியாளர் எஸ்.ஜே. நிக்கோலஸ் வாரந்தோறும் நமது நீலமலை தொலைக்காட்சியின் மூலமாக அரசு சம்பந்தமான ஒரு தகவல்களை செய்திகளை தந்து வருகிறார். உதகையில் கோட்டாட்சியர் நடத்திய ஒரு நிகழ்ச்சியை வழங்கினார். அடுத்ததாக மருத்துவ முகாம் என்று வழங்கினார். இன்றைக்கு மனிதர்களுக்கு தேவையான ஆதாரமாக விளங்கக்கூடியது உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க வீடு. இதுதான் பேரறிஞர் பெருந்தகை அமரர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். நித்தமும் 3 வேளையும் சூடான உணவும், கிழியாத உடையும், ஒழுகாத வீடும் கிடைக்க வேண்டும் என்றார். அதில் முதலில் உணவைத்தான் பேரறிஞர் பெருந்தகை அமரர் அண்ணா சொன்னார். உணவு இல்லை என்று சொன்னால் ஒரு நாடே திண்டாடிவிடும். உணவுதான் மனிதனுக்கு முக்கியமானது என்ற கருத்தை வலியுறுத்தி சொன்னார். அதை இந்த வாரம் நமது சிறப்பு செய்தியாளர் எஸ்.ஜி. நிக்கோலஸ் அவர்கள் நமது நகர்வள பகுதியில் விவசாய பகுதியை எடுத்திருக்கிறார். தோட்டக்கலை இணை இயக்குனர் அலுவலகத்திற்கு சென்று அங்கு நீலகிரி மாவட்டம் விவசாயத்தில் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது, விவசாயிகளுக்கு இந்த தோட்டக்கலை துறை மூலமாக தமிழக அரசு என்ன நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்தினார். நீலகிரி மாவட்டம் தேயிலைக்கு அடுத்தபடியாக மலைநாட்டு காய்கறிகள், முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு, கேரட், பாவக்காய் என பல வகையான உணவுகள் பொருள்களை உற்பத்தி செய்து வருகிறது. அதற்கு தோட்டக்கலை துறை உதவியும் செய்து வருகிறது. இன்றைக்கு நமது செய்தியாளர் விதை பரிசோதனை நிலையத்திற்கு சென்று விதை பரிசோதனை அலுவலகத்தில் இருந்து நமது நகர்வள பகுதியை தொடர்பு கொண்டிருக்கிறார். வணக்கம் நிக்கோலஸ் சார். உதகை நீங்கள் தோட்டக்கலை இணை இயக்குனர் அலுவலகத்திலே இருந்து விதை பரிசோதனை செய்யும் அதிகாரியை பார்த்து சந்தித்திருக்கிறீர்கள். அதை பற்றியும் அந்த உரையாடல்களை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இன்று நீலமலை தொலைக்காட்சி சார்பில் சிறப்பு செய்தியாளர் நிக்கோலஸ் நம்முடைய விவசாய ஆராய்ச்சியுடைய நிலையத்தில் அமர்ந்து மக்களுக்கு தேவை உணவு, உடுத்த உடை கிடைக்கின்றது. உணவு கிடைக்க வேண்டும் என்றால் பெரிய போராட்டத்திற்கு முடிவில் தான் ஒவ்வொரு பொருளும் உற்பத்தி செய்ய வேண்டி இருக்கின்றது. இதை மிக தெளிவாக மக்கள் பயன்படும் வகையில் தங்களுடைய முழு நேரங்களை விவசாயிகளுக்கு அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தோட்டக்கலை துறையுடைய சார்பில் நாம் இங்கு மகத்தான ஒரு அமைப்பை பார்க்கும்போது நான் நீலகிரி மாவட்டத்திலிருந்து இத்தனை நாட்கள் இந்த லேப், இந்த டெக்னீஷியன் இவர்களையெல்லாம் பார்க்காமல் விட்டுவிட்டேனே என்று ஒரு வருத்தத்தோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றேன். நீலமலை தொலைக்காட்சி சார்பில் பார்க்கின்ற ஒவ்வொருவரும், விவசாயிகளும் சரி, மற்றவர்களும் சரி, விவசாயம் அல்லாத மக்கள் எல்லாம் நீங்கள் விவசாயம் செய்ய வேண்டும் என்று ஆர்வப்பட்டால் இந்த இடத்திற்கு
போங்கள். அவர்கள் உங்களுக்கு வலுவான ஆதாரத்துடன் பல ஆராய்ச்சிகளை செய்து நீங்கள் வளமோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் வருவார்கள் என்று சொல்லி வாய்ப்பு தந்த இந்த தோட்டக்கலை அனைவருக்கும் நன்றி கூறி, நீலமலை தொலைக்காட்சியின் சிறப்பு செய்தியாளர் நிக்கோலஸ் அவர்கள், இதனுடைய லேப் டெக்னீஷியன் மற்றும் இந்த அரங்கத்துடைய பொறுப்பாளர் அவர்களை சந்திக்கின்றேன். ஐயா தான் நண்பர், நீங்கள் உங்கள் பெயரை சொல்லி நீலமலை தொலைக்காட்சிக்கு பேட்டி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கங்க. வணக்கம். நீலமலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. என்னோட பேர் பார்த்தீங்கன்னா நவீன். நான் வந்து உதகை விதை பரிசோதனை நிலையத்தில் வேளாண்மை அலுவலராக பணிபுரியுறேங்க. இப்போ நம்ம உதகை விதை பரிசோதனை நிலையம் வந்து நம்ம ரோஸ் கார்டன் செல்ற வழியில தோட்டக்கலை இணை இயக்குனர் அலுவலகத்தோட தரைதளத்துல வந்து நம்மளோட விதை பரிசோதனை ஆய்வகம் வந்து அமைஞ்சிருக்குங்க. இங்க நம்ம விதை பரிசோதனை நிலையத்துல நம்ம மெயினா இந்த விதை பரிசோதனை நிலையம் வந்து எதுக்கு, அதோட எய்ம் என்ன, முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்ம நீலகிரி மாவட்டத்துல கிடைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விவசாயிகள் வாங்கக்கூடிய அனைத்து விதைகளும் தரமான விதைகளான்னு சொல்லி அதை வந்து அந்த உறுதி செய்யறதுதான் இந்த ஆய்வகத்தோட வேலைங்க. இதை வந்து இப்ப இந்த உறுதி எப்படி நம்ம வந்து தரமான விதையா இல்லையான்னு உறுதி செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு வந்து நமக்கு வந்து மாதிரிகள், விதை மாதிரிகள் வந்து நம்ம ஆய்வகத்துக்கு வருங்க. அப்ப அந்த விதை மாதிரிகளை பத்தி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். நமக்கு வந்து ஆய்வாளர் விதை மாதிரி, அதே மாதிரி பணி விதை மாதிரி, அதாவது அபிஷியல் சாம்பிள் அண்ட் சர்வீஸ் சாம்பிள்னு சொல்லி 2 விதமான விதை மாதிரிகள் வருங்க. ஆய்வாளர் விதை மாதிரிங்கிறது நம்ம சீட் இன்ஸ்பெக்டர்னு நமக்கு வந்து நீலகிரி மாவட்டத்துக்கு தனியா ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து நம்மளோட இந்த நீலகிரி மாவட்டத்துல எங்கெங்கெல்லாம் விதை விற்பனைப்படுதோ, எங்கெங்கெல்லாம் விதை விநியோகம் பண்ணப்படுதோ, அங்கெல்லாம் இருந்து அந்த சீடு லாட்ல இருந்து, அதாவது ஒரு சீடு லாட்டுக்கு ஒரு விதை மாதிரிங்கிற அளவுல நமக்கு வந்து விதை மாதிரி அனுப்பி வைப்பாருங்க. அது வந்து ஆய்வாளர் விதை மாதிரி. அதே மாதிரி பணி விதை மாதிரின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சாம்பிள்னு சொல்லுவோம். அது வந்து விவசாயிகளும் விதை விநியோகஸ்தர்களும் இது விதை விற்பனையாளர்களும் தாங்களாக ஒரு வாலண்டரியா வந்து நமக்கு 80 ரூபாய் பரிசோதனை கட்டணமா செலுத்தி இந்த விதையை வந்து பரிசோதனை பண்ணி கொடுங்கன்னு சொன்னா நம்ம வந்து அந்த விதையை வந்து பரிசோதனை பண்ணி அதோட காரணிகள் தரத்தை வந்து சொல்லுவாங்க. இதுதான் வந்து 2 விதமான விதை மாதிரிகள். இப்போ இந்த விதை மாதிரிகள்ல நம்ம என்னென்ன காரணிகளை வந்து ஆய்வு பண்றோம் அப்படின்னா, 3 முக்கியமான காரணிகளை வந்து ஆய்வு பண்றோம். ஒண்ணு விதையோட முளைப்பு திறன், இன்னொன்னு விதையோட புற தூய்மை, அடுத்தது விதையோட ஈரப்பதம். இப்போ இதுல அந்த முளைப்பு திறன்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு விதைக்கு வந்து அந்த விதை எவ்வளவு முளைப்பு திறனோட இருக்குதுங்கிறத அந்த வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுல முளைப்பு திறன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதைக்கும் வந்து ஒவ்வொரு வகையான விதைக்கும் விதை வந்து முளைப்பு திறன் வந்து மாறும். அதாவது குறைந்தபட்ச முளைப்பு திறன்கிறது மாறும். எக்ஸாம்பிள் இப்ப கேரட், பீட்ரூட்டுக்கு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 60% வந்து முளைப்பு திறன் இருக்கணுங்க. இது வந்து நம்ம இந்த தர நிர்ணயங்களை வந்து யார் நிர்ணயிக்கிறதுனா, இந்தியன் மினிமம் சீட் சர்டிபிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ், IMSC ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம இந்திய அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட ஸ்டாண்டர்ட்ஸுங்க. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு முளைப்பு திறன்ல ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. இப்போ பீட்ரூட், கேரட்னா 60%, பீன்ஸு, பட்டாணி இதுக்கு வந்து 75% குறைந்தபட்சம் முளைப்பு திறன் இருக்கணும். கேபேஜ், காலிஃப்ளவர் இதுக்கெல்லாம் குறைந்தபட்சம் 70% முளைப்பு திறன் இருக்கணும்னு இருக்குங்க. இப்படி ஒவ்வொரு பயிருக்கும் குறைந்தபட்ச முளைப்பு திறன்கிறது அரசு நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த குறைந்தபட்ச முளைப்பு திறன் அந்த விதையோட அந்த விதை குறியல்ல இருக்கான்னு சொல்லி நம்ம அந்த மாதிரியை வந்து டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் கொடுப்போம். சப்போஸ் எக்ஸாம்பிள் இப்போ பீன்ஸ்ல வந்து குறைந்தபட்சம் 75%, அந்த குறைந்தபட்சத்துக்கும் 75%க்கும் கம்மியா வந்து அதோட முளைப்பு திறன் இருக்குன்னு நம்ம வந்து பரிசோதனை பண்ணி தெரிஞ்சதுன்னா அதை வந்து சப்ஸ்டாண்டர்ட், அதாவது தரமற்ற விதை அப்படின்னு சொல்லி ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவோம். 75%க்கு மேல இருந்துச்சுன்னா அது வந்து தரமான விதைன்னு சொல்லி ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் வந்து இதுதான் முக்கியமானது. அடுத்தது அதே மாதிரி அடுத்த 2வது காரணி வந்து புற தூய்மை. அதாவது புற தூய்மைனா பிசிக்கல் பியூரிட்டின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அதாவது ஒரு விதை நாம வந்து வாங்குறோம்னா அந்த விதை வந்து அதாவது அதுல எந்த கலப்பினங்களோ, வேற வெரைட்டி, வேற விதைகள், வேற கல்லு, மண்ணு, தூசி இதெல்லாம் இல்லாம விதை மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா நம்ம காசு கொடுக்கறது விதைக்கு. அப்ப அந்த காசு கொடுக்கறதுக்கு நம்ம அந்த தூய்மையான விதையை மட்டும்தான் வாங்கணும். அது கூட மற்ற கல்லு, மண்ணு அதெல்லாம் நம்ம வெயிட்ல வந்து நமக்கு தான் லாஸ் விவசாயிகளுக்கு. ஸோ அதை வந்து செக் பண்ணுவோம். ஸோ அப்போ புற தூய்மைங்கிறது மோஸ்ட்லி எல்லா காய்கறி விதைகளுக்குமே பார்த்தீங்கன்னா 98% மினிமம் இருக்கணும்.
அதாவது 100 கிராம் விதை இருக்குன்னா அது 98 கிராம் அந்த தூய விதை மட்டும்தான் இருக்கணும். அந்த 2% தான் அந்த தூசி மண் மற்ற விதைகள் அதெல்லாம் கலந்துருக்க முடியும். அதுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா சப்போஸ் 98%க்கும் கம்மியா வந்து புற தூய்மை இருந்துச்சுன்னா அதையும் வந்து சப்ஸ்டாண்டர்ட்னு சொல்லி தரமற்ற விதைன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஈரப்பதம். ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா ஒரு விதைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப ஈரப்பதம்ங்கிறது அது நம்ம நீலகிரி மாவட்டத்தில் காய்கறி விதைகள் தான் பயிர் பண்றோம். அதிகபட்சமே வந்து ஒரு காய்கறி விதையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 9% தான் வந்து இருக்கணும் ஈரப்பதம் வருது. அந்த 9%க்கு மேல இருந்துச்சுன்னா 10% 11% அப்படி இருந்துச்சுன்னா அதையும் வந்து தரமற்ற விதை. ஆக மனிதர்களுக்கு உணவு என்பது முக்கியம் என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறார். அதற்கான விதைகள், அதற்கான தோட்டக்கலை துறை எந்த அளவுக்கு செயல்படுகிறது என்பதை நமது சிறப்பு செய்தியாளர் எஸ்.ஜே. நிக்கோலஸ் அவர்கள் உதகையிலே இருந்து இந்த செய்தியை வழங்கியிருக்கிறார். வாரம் ஒரு செய்தி, அரசு சம்பந்தமான செய்திகள் என்று வழங்கி வருகின்ற எஸ்.ஜி. நிக்கோலஸ் அவர்களுக்கும் இந்த செய்தியை நான் சொல்ல சொல்ல அந்த செய்தியை சிறப்பான காட்சிகளையும் தொகுத்து வழங்கி இன்றைக்கு சிறப்பான செய்தியை நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் வழங்கியிருக்கிறார் என்று இவர்கள் இருவரோடு வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை நமது நீலமலை தொலைக்காட்சியிலும் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள். யூடியூபில் உடனுக்குடன் கண்டு மகிழ இதுவரை நீங்கள் என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இதுபோன்ற செய்திகளை எப்போதும் கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து இந்த செய்திகளை, இந்த கருத்துக்களை பல தேயிலை தோட்டங்களிலும் விவசாய நிலங்களிலும் வேளாண்மை அலுவலகம் உதகை தலைமை அலுவலகத்தில் நமது செய்தியாளர் எஸ்.ஜி. நிக்கோலஸ் சந்தித்ததையும் நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் இதை செய்தி தொகுப்பாக அழகாக வழங்கியதை பற்றியும், நான் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறேனா கருத்தை என்பதை போன்ற கருத்துக்களை யூடியூப் பகுதியிலே சென்று கமெண்ட் பகுதியிலே கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று அனைவரையும் அன்போடு நேசத்தோடு கேட்டு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை அன்பில்